வந்து நவுன். இது வேர்ப் இல்ல. பார்த்தா வேர்ப் மாதிரி தெரியுது. வேர்ப் இல்ல. ஒர்க், 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 ஒர்க்கிங், ஒர்க்ஸ். அப்புறம் அந்த 6வது இடத்துல ஒர்க்னு ஒண்ணு இருக்கும், ஒர்க்ஸ்னு ஒண்ணு இருக்கும், ஒர்க்கிங்னு ஒண்ணு இருக்கும். ரைட்? ஸோ அவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை அது. இங்கிலீஷுக்கே உள்ள மகத்துவம் இதுதான். இங்கிலீஷ்க்கு உள்ள மகத்துவம் என்ன அப்படின்னா, ஒர்க்னு வேலை செய்யறங்கிறதுக்கு ஒர்க். இதான் உங்களுக்கு தெரியும். எல்லா கிளாஸ் அட்டன் பண்ண கனிஷ்காவுக்கு தெரியும். ஒர்க், வேலை செய், வேலை செய்யறேன், வேலை செய்து, வேலை செய்து, வேலை செய்து கொண்டு, ஒர்க்கிங் வேலை செய்து கொண்டு, ஒர்க்ஸ் வேலை செய்கிறது, வேலை செய்கிறான், வேலை செய்கிறான், செய்கிறான், செய்கிறது. இங்க பாருங்க, வேலை, வேலை, ஒர்க், வேலைகள், வேலைகள், வாவ், ஒர்க்கிங், வேலை செய்தல், வேலை இருக்கிறது, வேலை செய்தல் இருக்கிறதுல வேலை செய்தல், வேலை செய்தல், சரி வேலை செய்தல். ஓகே, இங்க பாருங்க, வேலை செய்கின்ற, ஒர்க்கிங், வேலை செய்த, ஒர்க்டு, ஒர்க் சார். இங்க பாருங்க, இங்க ஒர்க், ஒர்க்ஸ், இங்க பாருங்க ஒர்க்கிங்ஸ், ஒர்க்கிங்ஸ், வேலை செய்தல்கள். இது எல்லாமே நம்ம இது புரியலனாலும் பரவாயில்ல சுபா மேம், நீங்க அப்படியே கொஞ்சம் மைண்ட்ல வச்சுங்க. இதை மட்டும் படிப்படியா வேலை செய்ய, இந்த ஒர்க்குக்கு வந்து வேலை செய்கிறது. நல்லா பாருங்க, இதை மட்டும் தனியா எடுக்கிற பாருங்க. வேலை செய்கிறேன், இந்த ஒர்க்கு, இந்த ஒர்க் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வந்து வேலை, வேலை செய்கிறேன், வேலை, ஐ ஒர்க், வேலை செய்கிறேன், அங்க கொஞ்சம் வேலை இருக்கு, வேலை. இந்த வேலையை தான் இங்க வச்சிருக்காங்க. ஸோ இது என்னங்கிறது நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம நிறைய வாட்டி இது வந்து நம்ம கொண்டு வருவோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு பேரு V1, verb 1. பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும், ஆனா வேற. இதுக்கு பேரு அட்ஜெக்டிவ்னு பேரு. அட்ஜெக்டிவ். இது பெயர் உரிச்சொல். பெயர் உரிச்சொல் பெயர் சொல்லோட பண்பை குறிக்குது. இங்க பாருங்க, இந்த ஒர்க்கிங் வேற, இந்த ஒர்க்கிங் வேற, இந்த ஒர்க்கிங் வேற. இந்த ஒர்க்கிங் வந்து வேலை செய்து கொண்டு எழுதிக்கிங்க. சுபாமம் எழுதிக்கிங்க. இந்த ஒர்க்கிங் வந்து வேலை செய்து கொண்டு, வேலை செய்து கொண்டு. ஹரிணிப்பிரியா எழுதிக்கணும். ஏன்னா இது போக்குல சொல்றது இல்ல, ஆங்கிலத்துக்கே உரித்தான ஒரு விஷயம். தமிழ்ல ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கு, ஒண்ணுத்துக்கு தனி வார்த்தை. அழகா பேசிட்டு போயிடலாம். தமிழ் வந்து ஒரு பெரிய 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 பங்களா. தமிழுங்கிறது பெரிய பங்களா. எல்லாத்துக்கும் தனித்தனி ரூம் இருக்கு, பிரச்சனையே இல்லை. எத்தனை பேர் வந்தாலும் தங்கிக்கலாம் தமிழ்ல. இங்கிலீஷ் அப்படி கிடையாது. ஒண்டி குடித்தணும், ஒண்டி கொடுத்தணும். ஒரே இடத்துல ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இது பாருங்க, ஒர்க்கிங் செய்து, வேலை செய்து கொண்டு. இந்த ஒர்க்கிங் வந்து வேலை செய்தல் போட்டுங்க. நம்பர் இப்படி போட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 போட்டுக்கலாம். அட்வர்ப் சார். ஒர்க்கிங் லீவ், ஒர்க்கிங் சார், ஒர்க்கிங் லீவ், ஒர்க்கிங் லீவ், ஒர்க்கிங் லீவ். இதுல நிறைய வார்த்தை வரும், நிறைய வார்த்தை வரும். ஒர்க்கபிள், ஒர்க்கபிலிட்டி, ஒர்க்லி, ஒர்க்கபிளி எல்லாம் வரும். நம்ம அதை பத்தி கவலை இல்லை, ஒர்க்கபிளி. இதை மட்டும் பார்த்துக்கணும். இந்த ஒர்க்கு வேற, இந்த ஒர்க் வேற. இந்த ஒர்க்கிங் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா வேலை செய்து கொண்டு, இந்த ஒர்க்கிங் வந்து வேலை செய்தல், இந்த ஒர்க்கிங் வந்து வேலை செய்கின்ற, வேலை செய்கின்ற. குயிக்கா போகணும். அதுல ஒரு 84 கொஸ்டின் தான் இன்னைக்கு முடிச்சிடலாம். அதை நோட்ஸ் எடுக்கணும், நான் அதை ஷேர் பண்ணுவேன், ஆடியோ கட் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணும். இது எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா அப்படியே படிச்சுன்னு போய் உட்காந்துரும். இது ரொம்ப நேரம் அவர் கனிஷ்காக எடுப்பாருங்க. ஒரு எக்ஸ்ட்ரா 1 hour செலவு பண்ணுவாப்புல, அவ்வளவுதான் இல்லைங்களா? ஒரு 1 hour செலவு பண்ணுவீங்க இல்லைங்களா கனிஷ்கா? ஆமா சார். அது ஒரு நாள் கிளாஸ் இருக்கு, ஒரு நாள் கிளாஸ் இருக்கிறதா நினைச்சிட்டு அந்த டயத்துல ஒரு 1 hour உட்காந்து பயங்கர ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கு. நான் ஒவ்வொரு பேட்ச்லையும் பார்ப்பேன். நிறைய பேட்ச் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பேட்ச்லையும் ஒருத்தவங்க 2 பேர் இருப்பாங்க. அவங்கதான் ராஜா, அவங்கதான் ராணி, அவங்கதான் ராஜா. ஒரு 10 பேர் இருக்க இடத்துல ஒருத்தவங்க 2 பேரு அந்த ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. பயங்கர ரிலீஜியஸா பண்ணுவாங்க. அந்த கோர்ஸ் முடிஞ்சோன்னா அவங்களுக்கு வந்து
நிறைய ஆடியோ கொடுப்பேன். நான் வந்து என்ன கொடுப்பேன்னாக்கா சின்ன சின்ன வீடியோ கொடுப்பேன், ஷார்ட்ஸ் வீடியோ. இதை படிங்க, இதை பேசுங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க. அது ஆடியோ கட் பண்ணிட்டு நீங்க பேசி பாருங்க. அவங்க பேசுறத நீங்க பேசுங்க. அப்புறம் சப்டைட்டில் ஆன் பண்ணிட்டு ஆடியோ கட் பண்ண சொல்லுவோம். அது நிறைய நான் அந்த லிங்க் கொடுப்பேன். அதை பார்த்தாலே புரிஞ்சிடும். ஆனா இந்த ஹோம்ஒர்க் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த கோர்ஸோட மெயின் இதுவே வந்து என்னோட ஒர்க் 20%, 80% ஒர்க்கு நீங்க பண்ணிடணும். ஏன்னா கத்துக்க போறது நீங்க, நான் பெருசா கத்துக் கொடுக்கறது மட்டும்தான். கத்துக் கொடுக்கறவன்ட்ட பவரே கிடையாது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், கத்துக்கிறவங்கள்ட்ட தான் பவர் இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் நினைச்சா கத்துக்கலாம், ஒரு டீச்சர் நினைச்சாலும் கத்துக்க முடியாது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறது உண்மை, 100% அது உண்மை. இங்க பாருங்க, வேலை செய்கிறேன், வேலை செய்கிறேன். இங்க நல்லா பாருங்க, வேலை செய்கிறேன், வேலை செய்கிறேன், வேலை செய்தேன், பாருங்க, வேலை செய்கிறோம், செய்கிறேன். வேலை செய்கிறாய், வேலை செய்கிறீர்கள், வேலை செய்கிறார்கள், எல்லாமே ஒண்ணு. புரியுதுங்களா? இப்ப பாருங்க, ஐ, வி, இதுதான் இங்க பாருங்க, நான் எழுதுறத பாருங்க, யூ, இங்க எல்லாமே இதுதான். ஹி, தே வந்துருச்சா? வந்துருச்சா? இந்த இடம் தான் பிரசன்ட். இதுவும் ஹி, ஷி, ஹரணி பிரியா, இது புரியுது இல்லைங்களா? இதுதான் அவங்க வந்து திருப்பி திருப்பி அந்த கொஸ்டின்ஸ்ல கேட்கறது தான். கனிஷ்கா இது ஓகேவா? ஹி, ஷி, இட் அப்படியே. அப்ப இந்த இடத்துல இது பிரசன்டா தான் வருது. புரியுதுங்களா? இது பிரசன்டா தான் இருக்கு. Present, past, present, இந்த இடம் வந்து பாஸ்ட். past, இதெல்லாம் வந்து participle, 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 past continuous, பார்ட்டிசிபேட். continuous, கண்டினியூஸ் கிடையாது, கண்டினியூஸ் கிடையாது. present participle, பார்ட்டிசிபிள் கண்டினியூஸ்லாம் கிடையாது. கண்டினியூஸ் வந்து டென்ஸ்ல வரும். இது வந்து ஃபார்ம், 5 ஃபார்ம். ஃபார்ம்ல வந்து present participle சார். ஓகே சார். பிரசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட். நம்ம பேசிக்கலாம், அதை பத்தி பேசுவோம் அடுத்தடுத்த கிளாஸ்ல. இன்னைக்கு முக்கியமா இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். லெட்ஸ் கோ தேர், லெட்ஸ் கெட் இட் டன் வெரி குவிக்லி. what to கனிஷ்கா 44. dash your brother like working in this factory. பிரதர்ஸ், ஏன் பிரதர் நீங்க பிரதர்ஸ்னு இருக்கு? Sorry sir, brothers like working in this factory because they earn much money. Answer B, C, sir. Sir, இது வந்து ஹரிணி என்ன சொல்லுங்க? ஹரிணி ரொம்ப ஃபாஸ்டா சொல்றாங்க. வெரி குட். Likes working in this. ஹரிணி சொன்னீங்களே. C, sir. Answer C. அவ்வளவுதான். Why do your brothers Why do your brothers like working in this factory? என்ன அர்த்தம் ராமன்? Why சார் do அதான் சார். எப்போ Why do your brother, ஏன் உன்னோட பிரதரை வந்து மேல இவ்ளோ இந்த ஃபேக்டரியில ஒர்க் பண்றதுக்கு பிடிக்குது? அவருக்கு ஏன் இந்த ஃபேக்டரியில இப்போ ஒர்க் பண்றதுக்கு பிடிச்சிருக்குது அப்படிதான் சார் சொல்றான். இப்ப சொல்லுங்க ராமன், இது முதல் ஒர்க்கிங்கா, 6வது ஒர்க்கிங்கா, 4வது ஒர்க்கிங்கா, 6வது ஒர்க்கிங்கா, 7வது ஒர்க்கிங்கா? இதுவா சார்? ஒரே வார்த்தையில அடிக்கணும் சார். இது வந்து லைக் ஒர்க்கிங் சார் ஆக்சுவலி. சோ சார் 4வது. ஆஹா, சார் ஆக்சுவலி தப்பாயிடுச்சா? இல்ல, ஆமா சார். ஆக்சுவலி இது அட்ஜெக்டிவ் சார் ஆக்சுவலி. ஆஹா, இல்லையே. லைக், இந்த லைக் அப்புறம் ஆப்பிள். லைக் ஒர்க்கிங் சார். இது வந்து அப்போ நவுனா சார்? பிரதர்ஸ் லைக் ஆப்பிள், ஆரஞ்சு. இந்த ஆப்பிள் ஆரஞ்சு கேட்டதுக்கு பதில் ஒர்க்கிங் இருக்கு, அவ்வளவுதான். அந்த பொசிஷன் தான். இப்ப சொல்லுங்க என்னன்னு. 4, 6, 7? ஆரஞ்சு 6 சார். என்னங்க? ஆரஞ்சு என்ன, ஆப்பிள் என்ன? நவுன் சார். அவ்வளவுதான். இப்ப Yes, இது sir. ஹரிணிபிரியா, இது புரியுதான்னு மட்டும் சொல்லுங்க ஹரிணிபிரியா, ரொம்ப முக்கியம். 4, 6, 7 அந்த பொசிஷன்ல இருந்து 4ல இருந்து தான் எடுக்கிறேன் நான். சாரி, 6ல இருந்து தான் எடுக்கிறேன். நவுனே நவுன். எஸ் சார். பிரதர்ஸ் லைக் பாருங்க. பிரதர்ஸ்க்கு பிடிச்சிருக்கு, என்ன பிடிச்சிருக்கு? ஆப்பிள் பிடிச்சிருக்கு, ஆரஞ்சு பிடிச்சிருக்கு, வாட்டர் பிடிச்சிருக்கு, இது வேணும். அப்ப அந்த இடத்துல ஒர்க்கிங் போகணும். 45 கனிஷ்கா. Does he like his job? இப்ப வந்து அப்படியே வந்து போட்டு பாருங்க, அவ்வளவுதான். கனிஷ்கா 46. I dash an accountant. I am
I am an accountant. அப்படியே ஃபுல்லா படிச்சு காட்டீங்க. and வருது accountant ஏல ஆரம்பிக்குது. I am an accountant. I am an accountant. அந்த and விட்டுற கூடாது. அருமையா படிக்கணும். அது ஃபுல்லா அது 47 ராமன். Is New York exciting? Thank you, அவ்வளவு sir. நியூயார்க் எக்ஸைட்டிங் அட்ஜெக்டிவா போடுங்க. வெறும் இஸ் போட்டா போதும். ஆர் எக்ஸைட்டிங் வர நியூயார்க் வந்து ப்ளூரல் கிடையாது. ஒரே ஒரு சிட்டி தான். டூ வந்து வெறும் டூ மட்டும் வச்சிருக்காங்க. ஒண்ணும் இல்லைங்க. டூ டஸ் எல்லாம் தூக்கி எரிஞ்சிடலாம். சூப்பர். டூ டஸ் சப்போர்ட்டிங்கா தான் இங்க வரும். பிரிக்க முடியாது. பிரிக்கிறதுக்கு எக்ஸைட்டிங் ஆல்ரெடி இருக்குது. சூப்பர். Yes, sir. Thank you, 48 sir. ராமன். Where are they live, sir? இல்ல எவ்வளவு ஃபோக்கஸ் பண்றாங்க பாருங்க. நீங்க தப்பு Sir, பண்றீங்க. where do they Where live? do they live? Where do they live, sir? அவ்வளவுதான். இது மாதிரி நீங்க எக்ஸசைஸ் Where do they live? பண்ணி வேர் டு தே லிவ். கனிஷ்கா Yes, சூப்பரா sir. Where do they live? எஸ் ஹரிணி பிரியா 49. Why dash you want to learn English? Why do you? Yes, sir. why do you want to learn English? நீங்க எது போட்டாலும் வராது. அருமையா வந்து நீங்க வந்து Why do you want to வந்துரும். learn சூப்பர். English? ஹரிணி பிரியா 50. We are Algerian. we are Algerian. we are We Algerians. are Algerians. We are Algerians. we are Indians மாதிரி அது சூப்பரா. ஹரிணி பிரியா Algerians. 51. What dash you do at weekends? முன்னாடி See, பண்ணது sir. வேற இடத்த ரிமூவ் பண்ணிருந்தாங்க. இப்ப வேற ரிமூவ் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். See. சூப்பர். what does he do at What weekends? does he do at weekends? சூப்பர். என்ன ஈஸியா வந்து பாருங்க. அது ஒன்ஸ் இதாயிடுச்சுன்னா சுபா மேம் ட்ரை பண்ணுங்க. 52. He plays football on dash Friday morning, sir. On Friday morning, sir. on Friday morning sir. இது மாதிரி ஸ்பெசிபிக் டேல ஸ்பெசிபிக் டைம் அது மாதிரி பண்றாங்க. ஃப்ரைடே டியூஸ்டே. இப்ப வெறும் மார்னிங் வந்துன்னு வச்சுங்க. இந்த மார்னிங்ஸ் இன். ஆனா ஃப்ரைடேன்னு டேவை போட்டாங்கன்னா ஆன் ஆயிடும். சூப்பரா சொன்னாங்க சுபா. he plays சார் எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு சார். ஆக்சுவலி இப்ப ஃப்ரைடே மார்னிங் வருது சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஃப்ரைடே மார்னிங் வந்ததுனால ஆன் வருமா சார் இல்ல இன் வருமா சார்? இன் ஜூனுக்கு அப்புறம் ஆன் ஃப்ரைடே மார்னிங்ஸ் இன் ஜூன் அப்படிதான் போடுவாங்க. ஜூன் ஓகே சார். மந்த்க்கு வந்து இன் வரும்ல சார்? மந்த்க்கு வந்து இன் வரும். In. ஆனா இன் Days வந்து on. பின்னாடி போயிடும். பின்னாடி கடைசியா இருக்கும். அப்படி வந்ததுன்னா டேவும் வந்து மந்த் வந்ததுன்னா டேவை முன்னாடி போட்டுருவாங்க. ஆன் மண்டே இன் ஜூன். ஓகே சார். எஸ் சுபா மேம் ட்ரை பண்ணுங்க. 53. Do you relax dash weekend, sir? Do you relax on weekend? at weekend, sir? ஆன் வந்து அமெரிக்கனைஸ்டு. பொதுவா ஆணு அட்டு வந்து பிரிட்டிஷ். ரெண்டுமே கரெக்ட். ஆனா Relax at weekend or on weekend? ஓகே சார். இதுதான் நீங்க கொண்டு போகணும். சோ ரெண்டு வந்ததுன்னா அட்டு போட்டுருங்க. ஒன்னு மட்டும் வந்ததுன்னா okay, sir. அட்டு போட்டுருங்க. அவ்வளவுதான். Relax at weekend. சூப்பர். ஹரிணி பிரியா 54. Where do you go dash holiday? இது முன்னாடி பார்த்திருக்கோம். வெவ்வேறு கான்செப்ட்ல பார்த்திருக்கோம். ஹாலிடேன்னு வந்தா இதுதான் வரும். Where do you கோ ஹாலிடேக்கு நடுவுல பாருங்க. Where do you go on holiday? on, sir? On holiday. Option. On holiday. Very good. 55. கனிஷ்கா. I like cooking. அவ்வளவுதான். ஜெனரிக்கா கேக்குறாங்க. ஐ லைக் குக்கிங். அருமையா சொன்னாங்க. இந்த இடத்துல குக்கிங் வந்து எகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்றது என்ன, இந்த குக்கிங் வந்து நவுனு. நல்லா பாருங்க. ரொம்ப நேரம் எடுக்க போறது இல்லை. ஏன்னா நான் ஐ ஹேவ் டு கவர் த அதர் திங்ஸ். இப்ப பாருங்க. லுக் அட் தட். இந்த குக்கு வந்து நல்லா பாருங்க. இந்த குக்கு வந்து சமைக்கிறேன், சமைக்கிறோம், சமைக்கிறாங்க, சமைக்கிறீங்க, சமைத்தேன், சமைத்து. வெரி குட். சமைத்து கொண்டு, சமைக்கிறான், சமைக்கிறாள், சமைக்கிறது. எஸ் குக்ஸ். இங்க பாருங்க குக்கு சமையக்காரரு. நல்லா பாருங்க. சமையக்காரரு மாறிடுச்சு பாருங்க. இந்த குக்கு வந்து சமைக்கிறேன், இந்த குக்கு வந்து சமையக்காரரு. பாருங்க குக்ஸ் சமையக்காரவங்க, சமைக்கிறவங்க குக்ஸ். 2-3 குக் இருந்தாக்கா. இங்க பாருங்க சமைதல். இப்ப சமைத்தல். பாருங்க சமைக்கின்ற.
நல்லா பாத்துக்கோங்க. சமைக்கின்ற கேஸ்ல பாருங்க, சமைக்கின்ற, சமைத்தல், சமைத்து கொண்டு, சமைக்கின்ற, சமைத்தல், சமைத்தல் சமைத்துக் கொண்டு சமைத்து கொண்டு. சோ இதுதான் V4. இது வந்து சமைத்துக் verb கொண்டு 4. சமைக்கிற சமைத்தல் சமைக்கிற. இது வந்து adjective. சார் அப்ப நான் அட்வர்ப் என்ன சார் வருங்க? சமைக்கின்றன. இல்ல இது பாருங்க குக்கிங். குக்கிங் டாக்ல அப்படின்னா சமைச்சுக்கிட்டே சமைத்து கொண்டே பேசினான் பாருங்க. பொதுவா இந்த மாதிரி இதுக்கு வராது. எப்படி வரும்னா குக்கபிள். இது வந்து குக்கபிள்னாக்க சமைக்க தகுந்த. இது பாருங்க குக்கபிளி, சமைக்க தகுந்த வகையில். சமைக்க தகுந்த வகையில். எஸ் சார். இந்த குக்கபிள் தான் இங்க மாறிடும். சார் நீங்க கொடுத்த அந்த பிடிஎஃப் நான் ஃபுல்லா போட்டு அவங்களுக்கு கஷ்டப்படுத்த வேணாம். அரணி பிரியா, சுபா மேமையும் நம்ம சார். பின்னாடி ஓகே சார். ஃபியூச்சர் கிளாஸ்ல ஈஸியா கொண்டு வருவோம். இப்போதைக்கு தெரிய வேண்டியது இதுதான். நான் போல்ட் அடிக்கிறேன். இந்த குக்கிங் வேற, இந்த குக்கிங் வேற, பார்க்க ஒண்ணா இருக்கு. இது வேறங்கிறது தான் மெயின். ஸோ இந்த அட்ஜெக்டிவ் அட்வர்ப் பத்தி கவலைப்பட வேணாம். இந்த ஃபேமிலியை நம்ம இது எப்படி டெவலப் பண்றதுங்கிறது நம்ம தனியா ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். ரைட். இந்த குக்கிங் வேற, இந்த குக்கிங் வேற, இந்த குக்கிங் வேற. ஐ ஆம் குக்கிங் இதுல வரும் verb இருக்கு. நல்லா பாருங்க. ஐ ஆம் குக்கிங், நான் சமைத்து கொண்டு இருக்கிறேன். இங்க பாருங்க, இங்க வர்றப்ப குக்கிங் மீன்ஸ் இம்பார்ட்டன்ட். பாருங்க இந்த குக்கிங் நான் நவுன்ல போட்டு இது பண்ணிட்டேன் பாருங்க.